ராகிங் அப்படிங்கிறத நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் நாசமாக்குற இந்த ராகிங்கை இந்திய அரசாங்கம் சட்டப்படி தடுக்குது. அது என்னென்ன சட்டப்படி தடுக்குது அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருந்தாலும், அதுக்கு எளிமையாக நாம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு ராகிங் நடந்தால் அதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த சின்ன வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்திய அரசு சார்பாக ஆன்டி ராகிங் செல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நமக்கு 24 ஹவர்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. அது இப்போ ஃப்ளாஷ் ஆகும். அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற யூஜிசி தனிப்பட்ட முறையில் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம கால் பண்ணாலும் இவங்களுக்கு மெயில் பண்ணாலும் இமீடியட்டாக அந்த ராகிங்க்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸோ எந்த வகையிலையும் ராகிங் இல்லாத ராகிங் ஃப்ரீ சுச்சுவேஷன்ஸ் எல்லா காலேஜ்லேயும் உருவாகணும் அப்படின்றது தான் அரசாங்களோட நோக்கம். இதை நம்ம எல்லோரும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலம்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லையா? இந்த ராகிங் அப்படிங்கிறது பிள்ளைங்களோட எஜுகேஷனையும் வாழ்க்கையும் எந்த அளவில் வீணாக்குது அப்படிங்கிறது பல செய்திகள் வழியாக நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால் ராகிங் இல்லாத ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்குவோம். அதுதான் நம்மளோட எய்ம். நன்றி.